அம்புலிமாமா டிவி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தவிர்க்க இல்லாத காரணங்களால் இடையில கொஞ்சம் பதிவு போடுறது லேட் ஆயிடுச்சு. இனி தொடர்ந்து பதிவுகள் வரும். கடந்து நம்ம பார்த்தது இது வரைக்கும் நீங்களும் ஹீரோ ஆகலாங்கிறதுல வசனம் பேசுகிறது எப்படி, அந்த வசனங்கள் எப்படி மனப்பாடம் பண்ணணுன்னு கடந்த இதில் பார்த்தோம். இந்த பதிவில் அந்த வசனங்கள் கூடிய அந்த வார்த்தைகள் ஒன்று தான், அதனுடைய பொருள் மாறாமல் இருக்கணும். அந்த என்ன பொருளில் நம்ம பேசணுங்கிறத கவனித்து நம்ம பேசணும், அது ரொம்ப முக்கியம். அதுக்கு எப்படின்னா, இப்போது உதாரணத்துக்கு உடம்பு எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு வசனம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதை நம்ம கேட்குறது பல விதங்கள் கேட்கலாம். அதை கேட்குறதுல அதோடைய அர்த்தமே டோட்டலாக மாறிடும். எப்படின்னா, உடம்பு எப்படி இருக்குது அப்படின்னா அவங்க நலன் விசாரிக்கிற மாதிரி நம்ம கேட்குறது. அது உடம்பு எப்படி இருக்குது அப்படின்னோன்னா அது டோட்டலாக அந்த பாவம் நம்ம வேறு மாதிரி போகுது இல்லையா. அந்த பாவம் மாறும்போது அவனை நம்ம மிரட்டுற மாதிரி ஆகுது இல்லையா. இந்த மாதிரி ஒவ்வொரு வசனத்துக்கும் ஒவ்வொரு வித்தியாசங்கள் இருக்குது. இதை நம்ம அந்த வசனங்களை என்ன அர்த்தத்தோடு வருதுன்னு புரிஞ்சு நம்ம அந்த வசனங்களை பேசணும். அது ரொம்ப முக்கியம். அந்த பாவங்கள் மாடுலேஷன் சொல்லுவோம் இங்கிலீஷில் இல்லையா. அந்த மாடுலேஷன் ரொம்ப முக்கியம். அதை பார்த்து நம்ம பேசணும். இன்னும் சொல்ல போனால் என்னென்னா, இன்னொரு உதாரணத்துக்கு தொட்டுப்பாரு தெரியும் அப்படின்னு வச்சுங்க. ஏதோ ஒரு விஷயத்த எப்படி இருக்குன்னா, தொட்டுப்பாரு தெரியும் அப்படின்னு சொல்லலாம். தொட்டுப்பாரு தெரியும் அப்படின்னு சொல்லலாம். தொட்டுப்பாரா தெரியும் அப்படின்னு சொல்லலாம். இதில் ஒன்னொன்றுலேயும் மிரட்டுற மாதிரி இருக்கும், எச்சரிக்கை கொடுக்குற மாதிரி ஒன்று இருக்கும். இன்னொன்று தெரிஞ்சுக்கிறதுக்காக தொட்டுப்பாரு அப்போ தான் தெரியும் அப்படின்னு சொல்லலாம். அதே எச்சரிக்கை, தொட்டுப்பாரு அப்புறம் தெரியும், ஜாக்கிரதையாரு அப்படின்னு எச்சரிக்கை கொடுக்குற மாதிரி இருக்கு இல்லையா. இந்த மாதிரி அந்த மாடுலேஷனில் இருக்கக்கூடிய அந்த வார்த்தைகள், அந்த வசனங்கள் எதுவும் மாறாது. ஆனால் அதனுடைய பொருள், நம்ம உச்சரிக்கக்கூடிய அந்த மாடுலேஷனில் பொருள் டோட்டலாக சேஞ்ச் ஆகிரும். அது ஆப்போசிட்டாக மாறிடும். இப்படி சொல்கிறதுக்கு பதில் அப்படியே ஏருக்கு மாறாக மாறிடும். அதனால் அந்த மாடுலேஷனில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். அது இப்போ நம்ம டைரக்டரோ உதவி இயக்குநர்களோ சொல்லும்போது அதை நம்ம என்னென்னு கேட்டு நமக்கே புரியும், சாதாரணமாக புரியும். புரியாதவங்க 1க்கு 2 தடவை கேட்டு நம்ம அந்த பொருள் மாறாமல் அந்த மாடுலேஷனில் பேசினோன்னா அது இன்னும் சிறப்பாக இருக்கும். அந்த வசனங்கள் நல்லா வெற்றி அடையும். பார்க்குறவங்களுக்கும் அந்த காட்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும் இல்லையா. இதில் வசனங்கள் பேசுகிறது இதுதான். அந்த மாடுலேஷன் பெருசாக இது நம்ம அன்றாடம் நம்ம எல்லோரும் பேசிகிட்டு இருக்கிறனால இது அதிகமாக நம்ம சொல்லிகிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஒவ்வொரு வார்த்தைக்கும் சொல்லக்கூடிய வார்த்தையை என்ன மாடுலேஷனில் உச்சரித்தா எப்படி பொருள் மாறுங்கிறது பொதுவாக நம்ம பொது வாழ்க்கையிலே நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அதனால் இதை கொஞ்சம் நம்ம அந்த இடத்துல கவனத்தை எடுத்துக்கணும். ஏன்னா சில நேரங்கள் நம்ம கேமரா முன்னே நிற்கும்போது, ஒரு இடத்துக்கு போகும்போது இந்த பதட்டத்தில் நமக்கு நல்லா தெரிஞ்ச விஷயங்கள் கூட சரியாக நம்ம பர்ஃபார்ம் பண்ண முடியாமல் போயிடும். அதனால் அந்த விஷயங்களை கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அடுத்ததாக பாடி லாங்குவேஜ், உடல் அசைவுகள் இருக்கு இல்லையா. அந்த உடல் அசைவுகள் அந்த காட்சிக்கு நம்ம நடிக்கிறதுக்கு ரொம்ப அவசியமாக இருக்குது. இப்போ ஒரு காட்சியில் நம்ம என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறது அந்த மாதிரி நம்ம இப்படியே நின்றுட்டு அந்த டைலாக் ஒப்பிச்சோன்னு வச்சுக்கோங்க, அது நல்லா இருக்காது. இப்போ க்ளோஸ்அப் ஷாட் வைப்பாங்க, அப்போ மட்டும் நம்ம அந்த உடல் அசைவுகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்காம ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன், முகபாவங்களில் காட்டலாம். ஆனால் ஒரு மிட் ஷாட்டோ ஒரு கொஞ்சம் லாங் ஷாட்டில் வைக்கும்போது உடல் அசைவுகள் சில நேரங்களில் நமக்கு நிச்சயமாக தேவைப்படும். அதை பாடி லாங்குவேஜ்னு சொல்லுவோம் இல்லையா. இப்போது அதே நம்ம சொன்ன வசனத்தை உடம்பு எப்படி இருக்குங்கும்போது நம்ம பார்க்கும்போது, உடம்பு எப்படி இருக்குது, உனக்கு என்ன பண்ணுவோம் தெரியுமா அப்படின்லாம், உன்னை என்ன பண்ணுவோம் தெரியுமா அப்படிங்கிறது, உன்னை என்ன பண்ணுவோம் தெரியுமா அப்படிங்கும்போது இந்த கண், கை, இந்த இதெல்லாம் அப்படி ஒரு அந்த அசைவுகள் பாடி லாங்குவேஜ்னு சொல்லுவோம். அதுவும் ரொம்ப ரொம்ப ஒரு நடிகனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் நம்ம அந்த கை இப்படி திரும்புறது, பார்க்குறது, இப்படிங்கிறது, அப்படிங்கிறது, இந்த மாதிரி அந்த என்னென்ன அந்த காட்சிக்கு தகுந்த மாதிரி அந்த அசைவுகளெல்லாம் உடல் அசைவுகள் நிச்சயமாக இருக்கணும். அப்போ தான் அந்த நடிப்புக்கு இன்னும் தத்ரூபமாக இருக்கும், யதார்த்தமாக இருக்கக்கூடிய. அந்த கோபப்பட்டாலும் சரி, சிரித்தாலும் சரி, சந்தோஷமாக இருந்தாலும் சரி, அழுகிற சீனாக இருந்தாலும் சரி, அந்த காட்சிக்கு அப்படிங்கிறது சில அசைவுகள் அந்த டைலாக்கையும் இல்லாமல் நம்மளை நல்ல நடிகனாக நிலைநிறுத்தும். அது அந்த உடல் அசைவு, பாடி லாங்குவேஜ், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். பல வெற்றியான பல கதாநாயகர்களுக்கெல்லாம் இந்த பாடி லாங்குவேஜ் நல்லா கவனித்து பாருங்கள். அவங்க ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக வச்சுருப்பாங்க. நீங்கள் பொதுவான நம்ம காட்சிக்கு தகுந்த மாதிரி ஒரு உடல் அசைவுகளோட நமக்கு தேவையான ஒரு தனித்தன்மை, நமக்குன்னு ஒரு ஸ்டைலை நீங்கள் உருவாக்கிக்கணும். இப்போ அந்த காலத்தில் எடுத்துட்டிங்கன்னா மக்கள் திலகம், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள்னால் அவர் என்ன ஸ்டைல்னால கையா அப்படின்னு காட்டுறது இப்படிங்கிறதுங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். இதே மாதிரி நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்கு ஒரு மாதிரி, இந்த இதில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்னா அவருக்குடைய கை அசைவு அப்படிங்கிறது இப்படிங்கிறது இதெல்லாம் அவருக்குன்னு ஒரு இப்படிங்கிறதெல்லாம் அவருக்குன்னு ஒரு தனித்தன்மை, அதை மக்களை கவரும். அது அவருக்கே உரிய பாணி. அதே மாதிரி தளபதி, தலை, இவங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்குது. அப்போது நம்ம நடிகன் ஆகணும்னா இவங்களெல்லாம் நம்ம ஒரு இன்ஸ்பிரேஷனை வச்சுக்கலாமே தவிர
ஆனால் அவங்கள அப்படியே நம்ம காப்பி அடிக்கக்கூடாது. என்றைக்குமே ஒருத்தரை நம்ம அப்படியே காப்பி அடித்து வந்தோம்னா அது ஒரு படத்தில் நல்லாயிருக்கும், 2வது படத்தில் அது மக்கள் விரும்ப மாட்டாங்க. நமக்குன்னு ஒரு தனித்தன்மையை நம்ம காட்டி ஒரு தனி ஸ்டைலை உருவாக்கணும்னா ரசிகர்கள் வந்து அதை லைக் பண்ணுவாங்க. அது ஆரம்பத்தில் எப்படி இருக்குமோ தெரியாது, ஆனால் போக போக அதை விரும்ப ஆரம்பிச்சிடுவாங்க. பின்னாடி நமக்குன்னு ஒரு ஸ்டைல் உருவாயிரும். அதை நம்ம தான் பண்ண முடியும். வேறு இன்னொருத்தர் பண்ணால் அதை ஏற்றுக்க மாட்டாங்க. அப்போ நம்ம நம்பர் 1 கதாநாயகனாக வர்றதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு அந்த ஸ்டைலு பாடி லாங்குவேஜ்லேயே வந்து நமக்குன்னு ஒரு ஸ்டைலை உருவாக்கிக்கணும். பொதுவான காட்சியில் எப்படி நம்ம உடல் அசைவுகள் இருக்கோ அதை வந்து நமக்குன்னு ஒரு ஸ்டைலை நம்ம உருவாக்கிட்டோம்னா நிச்சயமாக நம்ம ஒரு சிறந்த ஹீரோவாக வரலாம். அதில் எந்த ஆச்சரியமும் இல்லை. இதை நீங்கள் தொடர்ந்து பண்ணுங்கள், முயற்சி பண்ணுங்கள். நிச்சயமாக நீங்களும் ஹீரோ ஆகலாம். ஆல் தி பெஸ்ட். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வழக்கம் போல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.